ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2021. இதோட வேகன்சி டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி அண்ட் நான் சூப்பர்வைசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயில் இருந்து 1,25,000 ரூபாய் வரையும் பர் மந்த் மாத சம்பளமாக 40,000 ரூபாயிலிருந்து 1,25,000 வரையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது அப்ளை மூணு ஆன்லைன் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிங்க. நம்ம டெய்லியுமே ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறோம். அது உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஓகே, வாங்க நோட்டிஃபிகேஷன் போகலாம். ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட். முக்கியமான விஷயம், இது ஒரு பக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ சேலரி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி அண்ட் நான் சூப்பர்வைசரி. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயிலிருந்து 1,25,000 ரூபா வரையுமே கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூனே, நாக்பூர், ஆல் ஓவர் இந்தியா. பூனே, நாக்பூர் வந்து மெயின். ஆல் ஓவர் இந்தியா வந்து எங்கே வேணால் போடுவாங்க. மிச்சம் இருக்கிற போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் போடுவாங்க. மகாராஷ்டிரா அஃபிஷியல் வெப்சைட்லையும் யார் வேணால் சொல்லியிருக்காங்க. www.mahametro.org அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்னால யார் வேணால் அப்ளை பண்ணலாம், மறந்துடாதீங்க. போஸ்ட் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். டெக்னீஷியன் வந்து எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் ஃபிட்டர், டெக்னீஷியன் சிவில், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெக்னீஷியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்ற இந்த ஒரு 5-6 போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன் கண்ட்ரோலர் அண்ட் ட்ரெயின் ஆப்ரேட்டர், ட்ரெயின் கண்ட்ரோலர் இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், செக்ஷன் இன்ஜினியர் ஐடி, செக்ஷன் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ், செக்ஷன் இன்ஜினியர் மெக்கானிக்கல். இது வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இருந்தால் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து முடிச்சிருக்கணும். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இது வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ அது ஒரு முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த குவாலிஃபிகேஷன்றதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். 2 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். மற்ற டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நான் ஃபுல்லாக சொல்லுவேன். ஏஜ் லிமிட் வந்து பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் இவங்க எல்லாத்துக்குமே 18 to 25 இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ் தான் எல்லாமே, எக்ஸ்பீரியன்ஸில் எந்த இதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கண்ட்ரோலர், ட்ரெயின் ஆப்ரேட்டர், ட்ரெயின் கண்ட்ரோலர், செக்ஷன் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில். முன்ன சொன்னது செக்ஷன் இன்ஜினியரில் எலக்ட்ரிக்கல், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ். இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் வந்து 150 ரூபாவும், UR OBC EWC எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் வந்து 400 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னீஷியனில் எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் அவங்களதில் வந்து 20,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா வரையும் பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேஷன் கண்ட்ரோலர் அண்ட் ட்ரெயின் ஆப்ரேட்டர், ட்ரெயின் கண்ட்ரோலர் இவங்களுக்கு வந்து 33,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் இன்ஜினியர் ஐடி, செக்ஷன் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இவங்களுக்கு வந்து 40,000 ரூபாயிலேருந்து 1,25,000 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் இவங்களுக்கு வந்து 33,000 ரூபாயில் ஸ்டார்டிங் வந்து 1,00,000 ரூபா வரையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆன்லைன் மூலமாக பண்ண போகிறத அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணலாம். உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் இதர டிப்ளமோ இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி கம்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி 2021 சொல்லியிருக்காங்க. எல்லா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணுற லிங்க்கும் கிளிக் அப்ளை பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆல்ன்றதா பெல் ஐக்கன்